ஜெம் டிவி நேயர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அன்பும் பாசமும் பண்பும் ஓங்கி வளர்ந்திட தீபாவளி திருநாளில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தீமைகள் அகன்று நன்மைகள் பிறக்கப் போகின்ற தீபாவளியாக இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது தீபாவளி என்பது ஒரு மகாவீரர் சொன்னது போல, மகான் புத்தர் சொன்னது போல, இந்த தீபாவளி என்பது பழமைகளை அகற்றி புதுமைகளை புகுத்தி ஒரு நல்வாழ்வுக்கான அடித்தளமாக தீபம் ஏற்றி இந்த தீபாவளியை கொண்டாடும் தமிழ் மக்களுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம் தமிழக மக்களுக்கும் பாரத தேசத்து மக்களுக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டாசுகளுக்கு தடை இல்லாமல் பசுமை பட்டாசுகள், அந்த பட்டாசை தயாரிப்பவர்களும் தொழிலாளர்களும் எந்தவித பாதிப்பும் அடையாமல், அதே நேரத்தில் யாருக்கும் அபாயகரம் எதுவும் ஏற்படாமல், காயங்கள் ஏதும் ஏற்படாமல் எல்லோரும் பாதுகாப்பாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும். இந்த தீபாவளி என்பது தீபங்களின் வரிசை. அதே போல எல்லார் வாழ்விலும் வெளிச்சம் வர வேண்டும் என்று, நான் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்று தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி பண்டிகை என்பது இந்துக்களால் மட்டுமல்ல, இப்போது எல்லா தரப்பு மக்களுமே வீட்டில் இனிப்புகள் செய்து உறவினர்கள் நண்பர்களுக்கு அழைத்து விருந்து கொடுத்து தந்து புத்தாடைகள் அணிந்து வான வேடிக்கைகளோடு மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான திருவிழாவாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய நாடு முழுதும் நடக்கிறது. அப்படி தீபாவளி கொண்டாடக்கூடிய இந்தியாவில் இருக்கிற அனைத்து, ஏன் உலகத்தில் இருக்கிற அனைத்து இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அவருடைய வாழ்விலே நலமும் வளமும் பெருகிட, சுபிட்சம் பெருகிட, மகிழ்ச்சி பெருகிட எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன், உளமாற வாழ்த்துகிறேன். தீபாவளி என்பது தான் இந்த திருநாட்டில் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. மற்ற பொங்கல் திருநாள் போன்று பல்வேறு மாநிலங்களுக்கு மாநிலம் சிறப்பான பண்டிகைகள் கொண்டாடப்படுவது நம் நாட்டில் வழக்கம். பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழி, பல்வேறு பாரம்பரியங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இந்திய தேசியம், இந்திய தேசம் இன்றைக்கு உலகின் வளர்ந்த நாடாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே உருவாகி கொண்டிருக்கிறது. 14வது இடத்தில் பொருளாதாரத்தில் இருந்த இந்த இந்தியா இன்றைக்கு 3வது இடத்துக்கு உயரும் நிலை வந்திருக்கிறதுன்னு சொன்னால், நாட்டு மக்கள் அனைவருடைய அர்ப்பணிப்பு, உழைப்பு, ஒரு ஒற்றுமை, அமைதியை வேண்டுகிற மக்கள், வளர்ச்சியை வேண்டுகிற மக்கள் இருக்கிற காரணத்தினாலே தான் பாரத பிரதமர் இத்தகைய வெற்றியை கொண்டு சென்றிருக்கிறார் நம் நாட்டையும் நாட்டு மக்களையும். இந்த தீபாவளி நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிற தீபாவளி இன்னும் எப்பொழுதுமே அதர்மங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும். இதுதான் தீபாவளியினுடைய உட்கருத்து. அதே போன்று இன்றைக்கும் இந்த நாட்டிலே உருவாகக்கூடிய அமைதிக்கு எதிரான செயல்கள் ஒழிக்கப்பட வேண்டும், மக்கள் வளர்ச்சிக்கான செயல்கள் அதிகமாக உருவாக வேண்டும். எனவே இந்த தீபாவளி திருநாள் அனைவர் வீட்டிலும், அனைவர் குடும்பத்திலும் மகிழ்ச்சியையும் வளர்ச்சியையும் தரட்டும் என்று தீபாவளி வாழ்த்துக்களை ஜெம் தொலைக்காட்சி நேயர்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெம் டிவி வாசகர்களுக்கு, நேயர்களுக்கு தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வரும் தீபாவளி திருநாளில் எல்லா மக்களும், எல்லா குடும்பங்களும் மிகச்சிறந்த முறையில் கொண்டாடி தங்கள் மகிழ்ச்சியை விரிவாக்க வேண்டும் என்று என் சார்பிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பிலும் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு தீபாவளி நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தீபாவளி. ஜிஎஸ்டி வரி விதிப்பு அதை 5% 18% 5% குறைத்திருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நாடு முழுக்க விலைவாசி குறைந்திருக்கிறது. மக்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை, தீபாவளி அப்படின்னு சொன்னாலே பண்டிகைகளின் அரசன், தீபாவளிக்கு எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. வாகனங்களாக இருக்கலாம், புத்தாடைகளாக இருக்கலாம், இனிப்புகளாக இருக்கலாம், இது எல்லாவற்றுக்குமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தீபாவளி பரிசாக
இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பை அறிவித்திருக்கிறார். அதன் காரணமாக நாடு முழுக்க மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தீபாவளி, அனைவருக்கும் இதயம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளினாலே புத்தாடை, அதுக்கு அடுத்தது ஸ்வீட்டோட சாப்பாடு, அடுத்தது பட்டாசு. இந்த பட்டாசு விஷயத்துல தயவு செய்து அரசாங்கம் சொல்ற நேரத்துல வெடிங்க, நீண்ட நேரம் வெடிக்கிற பட்டாசை வெடிக்காதீங்க. பொதுவாகவே எங்க ஊர்ல சின்ன வயசுல சொல்லுவாங்க, காசை கரியாக்காதடான்னு. அதனால பட்டாசு வெடிப்பது சந்தோஷம் தானா கூட அந்த சந்தோஷம் குறைச்சிங்க. தீபாவளிக்கு நிறைய படங்கள் வெளியாகுது. டியூடு, பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச படம். அடுத்து டீசல் படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி துருவ் விக்ரம் நடித்த மாரி செல்வராஜ் எழுதி இயக்கிய பைசன் படம் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் கம்பி கட்டின கதைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இதுல கண்டிப்பா 3 படங்கள் பார்க்கலாம். முதல் 3 படங்கள் டியூட், மாரி செல்வராஜ் எழுதி இயக்கிய பைசன், டீசல், 3 படமுமே நல்லா இருக்கு. காதலர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிடித்த படம் டியூடு. தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. ஏன்னா இப்போ சினிமா உலகம் சரியா இல்லை. ஏன்னா எல்லா படமுமே நஷ்டம் சொல்றாங்க. அதனால தயவு செஞ்சு ஓடிடில பாருங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனா தியேட்டருக்கும் வந்து படம் பாருங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். ஜெம் டிவி நேயர்கள் அத்தனை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களுடன் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் தீபாவளி. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹாப்பி தீபாவளி. பட்டாசு போகிற சீனை இப்போ இன்சர்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.